அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, குழந்தைகளுக்கு நாம் தொடர்ச்சியாக ஹோமியோபதி மருந்தினுடைய பயன்களை தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். அந்த வகையிலே குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு, இந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனைக்கு ஹோமியோபதி எந்த வகையிலே உதவுகிறது, என்னென்ன மருந்துகள் உதவுகிறது, எத்தனை வகையான வயிற்றுப்போக்கு தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொளியிலே நாம் மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இப்போ ஒரு குழந்தைக்கு சாதாரணமாக வயிற்றுப்போக்கு போகுதுன்னு வச்சுங்களேன், கவலையே படாதீங்க. இப்பிகாக் அப்படிங்கிறதுல 30 பவரில் ஒன்றாக வாங்கி வச்சுட்டு அதில் ஒரு 2 பில்ஸு போட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வயிற்றுப்போக்கு நின்றுவிடும். சரிங்களா? ரைட். இரண்டாவது, அந்த குழந்தையினுடைய உடலில் ஒரு புளிப்பு வாடை கிடைக்கும். அடுத்து வயிறு உப்புசமாக இருக்கும், காலை குறுக்கிக்கும், அழுது கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு போகுது, இந்த மாதிரியான நிலையில் அந்த வயிற்றுப்போக்கு போகுதுன்னா ரெகுபார்ப் அப்படிங்கிற ஹோமியோபதி மருந்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். அதுலேயும் 30 பவர் ஒன்றாக வாங்கி கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். சரிங்களா? அதே போல் குழந்தை அழுது வயிறு வீக்கமடைஞ்சு வயிற்றில் வலி ஏற்பட்டு கைகாலெலாம் இழுத்துக்கிட்டு வயிற்றுப்போக்கு ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சாமமில்லா அல்லது ஆன்டிமோனியம் குரூடம் அப்படிங்கிற இந்த 2 ட்ரக்கில் ஏதாவது ஒரு ட்ரக்கை 30 பவரில் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த குழந்தைகள் அந்த வயிற்றுப்போக்கு நின்றுவிடும். வயிறு உபுசு இருக்கும், வயிற்று வலி இருக்கும், வயிற்றுப்போக்கும் இருக்கும், குழந்தை அழுதுகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான கண்டிஷனில் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து இன்னொரு இது, வயிற்றுப்போக்கூட நாக்கில் பார்த்திங்கன்னா நாக்கு வெள்ளை நிறமாக மாறி இருக்கும் அல்லது மஞ்சள் நிறமாக மாறி இருக்கும். அந்த வெள்ளை நிறமோ மஞ்சள் நிறமோ மாறின கலரில் குழந்தைய நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் டல் கேமரா அப்படிங்கிற மருந்தை கொடுங்க. நிச்சயம் அந்த குழந்தைக்கு அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனை நின்றுவிடும். நண்பர்களே, வயிற்றுப்போக்கு குளிர்ச்சியினால் ஏற்படுகிறது அப்படின்னா யோசிக்கவே வேணாம். அது குளிர்ச்சியாக சாப்பிட்டுக்கலாம், குளிர் பகுதி பிரதேசத்தில் இருந்திருக்கலாம், இப்படியெல்லாம் இருந்திருந்துன்னா யோசிக்கவே வேணாம். பிரையோனியா ஆல்பம் அதை 30 பவரில் கொடுங்க. அதே இது வெயில் காலத்தில் வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது, ஓய்வில்லாமல் அந்த குழந்தை அழுகிறது, அடிக்கடி அந்த வயிற்றில் வலி ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் பெல்லடோனா அது 30 பவர்லேயோ அல்லது 200 பவர்லேயோ நீங்கள் அந்த வயிற்றுப்போக்கை நிறுத்துவதற்கு கொடுக்கலாம். சில குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க, வயிற்றுப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தூக்கத்தில் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, கைகாலை உதறிக்கிட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு சல்ஃபரில் 30ல் ஒரு டோஸ் கொடுங்க. 1 மணி நேரம் பொறுத்து கல்கேரியா கார்பில் ஒரு டோஸ் கொடுங்க. அதன் பிறகு நக்ஸ்வாமிகா அதில் ஒரு டோஸ். அப்படி 3 ஹவர்ஸுக்கு 1 ஹவருக்கு ஒரு முறை இந்த 3 மருந்துகளையும் நீங்கள் பண்ணணும். என்ன பிரச்சனைக்கு சொல்லுங்கள்? வயிற்றுப்போக்கு இருக்கும், குழந்தை நல்லா தூங்கும்போது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைக்கு சல்ஃபர் 1 மணி நேரம் பொறுத்து கல்கேரியா கார்ப், 1 மணி நேரம் பொறுத்து நக்ஸ்வாமிகா இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்து குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், வயிற்றுப்போக்கு நின்றுவிடும். சரிங்களா? ஃபீவர் வித்து டயோரியா, வயிற்றுப்போக்கு, நல்ல உடல் வலி இருக்கும், ஹீட் இருக்கும். இப்படிப்பட்ட நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் அக்கோனைட்டம் நெப்பலஸ் 30 பவர் அதையும் இப்பிகாக் இதையும் அடுத்தடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீவர் நின்றுடும், வயிற்றுப்போக்கும் நின்றுவிடும். சரிங்களா? சில குழந்தைங்களுக்கு நல்லா கவனிங்க,
பயந்துருவாங்க. பயந்த பிறகு வயிற்றோட்டம் போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு ஓபிஎம் அதில் 30 பவரில் மருந்து கொடுங்க, அல்லது 200 பவரில் கொடுங்க, அது நின்றுடும். அதே போல் இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா, வயிற்றுப்போக்கு இருக்கும், அதில் சளி வரும், இரத்தமும் கலந்து வரும். இப்படி உங்கள் குழந்தை மோஷன் போச்சுன்னா அதற்கு மெர்க்கூரியஸ் கரோசிவ்ஸ் அப்படிங்கிற ஹோமியோபதி மருந்தில் 30 பவரில் ஒரு டோஸ் கொடுத்தீங்கன்னா நின்று போயிடும். சரிங்களா? சரி, இப்படி பல வகையாக நம்ம 10 வகையான வயிற்றுப்போக்கு தன்மைகளை பார்த்தோம். இப்போ 11வது தன்மையை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அது? கிரானிக் டயோரியா. தொடர்ச்சியாக சார் 1 வருஷமாக வயிற்றாலையாக போயிட்டுருக்குது சார், வாந்தியாக எடுக்கிறான் சார். இப்படி இருந்ததுன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. தைராய்டினம் அதில் ஒரு டோஸ் கொடுங்க, உங்கள் குழந்தை நார்மல் ஆயிடுவாங்க. சரிங்களா? ஆகவே நண்பர்களே, நாம் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு பிரச்சனையை மிக தெளிவாக பார்த்திருக்கிறோம். இதை பயன்படுத்தி உங்கள் குழந்தைகளுடைய உடல் பிரச்சனையை, வயிற்று பிரச்சனையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வா மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.